தமிழகத்தில் பொதுமக்களுக்கு காவல்துறை மீது அச்சம் எழுந்துள்ளதாக முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் ராயபுரத்தில் அம்மா பேரவையின் சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் மற்றும் திமுக ஆட்சியில் மக்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள் குறித்து பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. இதில் கலந்து கொண்ட முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தமிழக காவல்துறை மீது மக்கள் அச்சப்படும் நிலையில் உள்ளதாகவும் துப்பறியும் திறன் குன்றியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திமுக ஆட்சியாளர்கள் மக்களை ஏமாற்றி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். தமிழகத்தினுடைய காவல்துறையை நினைத்தாலே தமிழக மக்கள் பயந்து விழுந்தடித்து ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் எடப்பாடியார் அண்ணன் காலத்திலும் அம்மா காலத்திலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறை என்று பெயர் பெற்ற தமிழக காவல்துறை காக்கி சட்டைக்கு தனி மரியாதை அந்த காலங்களில் இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா காக்கி நிறத்தை பார்த்தாலே மக்கள் பயந்து ஓடுகிற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. போலீஸ் என்ன செய்வார்கள், ஏது செய்வார்கள், எப்போது மண்டையை உடைப்பார்கள், எப்போது உயிர் பலியாகும் என்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. தினசரி பத்திரிகையில் எடுத்தால் காலை நேரங்களில் மாவு கட்டு போட்டு ஒவ்வொருவராக தள்ளு வண்டியில வைத்து தள்ளி கொண்டு வருகிற காட்சி, இதெல்லாம் எதுவெல்லாம் உண்மையான சம்பவங்கள், எதுவெல்லாம் பொய்யான சம்பவங்கள் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஸ்டாலின் ஆட்சி போலீஸ் துறை எதற்குமே லாயக்கில்லாத ஒரு துப்புக்கெட்ட துறையாக மாறிவிட்டது. தமிழக மக்கள் தமிழக காவல்துறை மீது முழுமையாக நம்பிக்கை இழந்து விட்டார்கள்.